காஃபி டீ எதாவது குடிக்கிறீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம வேலையை இருந்தா பாரு. ஏங்க உங்க அம்மா மாதிரியே புரிஞ்சுக்காம என்ன ஏன் இப்படி திட்டுறீங்க? பாருங்க, உங்க அம்மாவையும் உங்களையும் மீறி போய் நாங்க 2 பேத்துக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் சொல்றத நம்புங்க. எதுக்கு அழுவுற? நான் ஏதாவது சொன்னா? இல்லைங்க, உங்க அம்மா தான் என் பையன் வரட்டும், என் பையன் கிட்ட நீதான் என் பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்ச அவனை வெளியே தலை சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த இது இல்லைன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லைங்க, நீங்களாவது என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். ஏங்க, ஜீவாவும் காயத்ரி கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு வருத்தமோ கோவமோ எதுவும் இல்லையே? எனக்கு என்ன கோவம்? இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவனே நான் தான். எனக்கு நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்களா? ஒண்ணுமே புரியலீங்க. எங்க அம்மாவோட பிடிவாதத்துக்காக என் தங்கச்சி வாழ்க்கைய நான் வீணடிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம என் ஜீவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெத்த அம்மாவை எப்படி பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும். உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். இதே பாசமும் என் தங்கச்சி மேல வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க, இவ்வளவு தூரம் யோசிக்கிறவரு பேசாம அத்தியிட்ட உண்மை சொல்லி அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம்ல. இத பத்தி எங்க அம்மா கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இத எங்க அம்மா ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் இல்ல. கூடிய சீக்கிரம் அவங்க ஒண்ணு சேர்ந்து நல்லதுதான் நடக்கும். மாப்பிள்ள சொன்ன மாதிரி எல்லாம் சரியாயிரும் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாங்க. சரி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சீக்கிரம் தூக்கலாம். ஏய், என்னாச்சு? அது என்ன மாதிரி ஆளு தள்ளுதுங்க, தலை கிருகிருன்னு சுத்துது. சரி, ஏதோ லோ பிரஷரா தான் இருக்கும். வா, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு போலாம். ஏன் 2 வாரம்? ஏன்னா இப்பதான் 5 வாரம் தானே தள்ளி போயிருக்கு, அதான். ஓ, அப்படி சொல்ல வர்றியா?